என்றென்றுமே அவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே எதிர்காலத்தை நோக்கி இருக்கும். இறந்த காலம் அவர்களுக்கு தேவையில்லை, நிகழ்காலம் தேவையில்லை, எதிர்காலம் மட்டுமே எங்களுக்கு வேண்டும். எதிர்காலத்தினுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்யக்கூடிய நட்சத்திரமாக அந்த பூச நட்சத்திரம். அந்த ஜென்மத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து கர்மாக்களையும் அதே ஜென்மத்தில் அனுபவிப்பார்கள். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அந்த பூச நட்சத்திரம் ஒரு தீமையான செயலை செய்தார்கள் என்றால் இந்த ஜென்மத்திலே அந்த தீமைக்கு உண்டான பலனை அனுபவிச்சிருவாங்க. ஆடம்பரத்தை நோக்கித்தான் இவர்கள் செல்வார்கள். ஆடம்பரமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இவர் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இவர்கள் என்றுமே நல்லபடியாகத்தான் அந்த ஆடம்பரத்தை கையாளுவார்கள். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ஃபுல் ஆன் பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாலமுருகன், நட்சத்திர நாயகன், கோயம்புத்தூரிலிருந்து. இப்போது பார்க்கக்கூடிய அந்த 8வது நட்சத்திரமான பூசம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தை பத்தி இப்ப நாம பார்ப்போம். இந்த பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லாருமே பாருங்க, இந்த பூச நட்சத்திரம்னாவே அமானுஷ சக்தி, எதிர்காலத்தை இன்றே நிர்ணயிக்கக்கூடியவர்கள். இப்படித்தான் நடக்கும், இந்த செயல்தான் நடக்கும், இப்படித்தான் இருப்பார்கள் என்று முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்றென்றுமே அவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே எதிர்காலத்தை நோக்கி இருக்கும். இறந்த காலம் அவர்களுக்கு தேவையில்லை, நிகழ்காலம் தேவையில்லை, எதிர்காலம் மட்டுமே எங்களுக்கு வேண்டும். எதிர்காலத்தினுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்யக்கூடிய நட்சத்திரமாக அந்த பூச நட்சத்திரம் இருக்கும். இந்த பூச நட்சத்திரத்திலே பார்த்தாலும் சரித்திரத்திலே ஒரு கதை இருக்கும். அந்த கண்ணை கட்டி கொண்டு, மகாபாரதத்திலே கண்ணை கட்டி கொண்டு இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு தன் கண்ணை கட்டி கொண்டு எதிர்காலத்தை சிந்தனை செய்யக்கூடிய அந்த பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு முதலில் அவர்கள் உடல்நிலை பாதிப்பது அந்த கண் பகுதி. அந்த கண் பகுதியில் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலங்கள், குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அந்த கண்ணுடைய அந்த முன்னாடி கண்ணாடி போறனுடைய நிலைமை மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி மாறும் பொழுது அவர்கள் பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப இவர்கள் முக்கியமாக செய்யக்கூடியது கண் பரிசோதனை என்பது முக்கியமே. அப்ப இந்த பூச நட்சத்திரத்துக்குள் எந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு, ஏன்னா இது சனியுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அங்கே குரு பிறந்தவர் என்று நமது வரலாற்று நூல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப அங்கே என்னவாக குரு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற அந்த ஒரு செயலை அங்கே இருக்கும். பூசம் நட்சத்திரம் இதில் பிறந்து விட்டாவே அவங்க உடல் நிலை கண்டிப்பாக உருவத்தில் பெருசாகத்தான் இருப்பார்கள். என கொழுப்பு சத்து மிகுந்ததாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்ணக்கூடிய ஒரு தன்மை அந்த பூச நட்சத்திரத்திற்கு உண்டு. இதனால்தான் பிற்காலத்தில் அவர்களுடைய ஒரு உடல் நிலையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், வேற எதுக்கும் இருக்கிறது. அப்ப இவர்கள் இயற்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த தானியம், நமது தமிழ் உணவான தானியங்கள், கம்பு, சோளம், கேழ்வரகு அல்லது இந்த சேனைக்கிழங்கு, இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும், கீரை வகையில் அந்த புதினா, ஆரஞ்சு பழம், அதே மாதிரி இந்த கிஸ்மிஸ் பழம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழ்ல வேற எதுவும் கிடையாதுங்க, உலர் திராட்சை. அந்த உலர் திராட்சையை என்னைக்குமே சனியினுடைய செயல் ஜீவ சமாதியை நோக்கி சென்று கொண்டு இருக்கும். ஜீவ சமாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த பூச நட்சத்திரத்துக்கு ஜீவ சமாதிகளுக்கு சென்று, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று அங்கே உலர் திராட்சையும் டைமண்ட் கல்கண்டும் ஒரு சிறிய பாக்கெட்டிலே அங்க வருபவர்களுக்கு பிரார்த்தனை செய்து வருபவர்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் அந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவார்கள் அவர்கள். ஏன்னா தன்னுடைய சனியினுடைய செயல்பாட்டிலே பிறந்தவர்கள், கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர்கள். என்னைக்குமே பூச நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அந்த ஜென்மத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து கர்மாக்களையும் அதே ஜென்மத்தில் அனுபவிப்பார்கள். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அந்த பூச நட்சத்திரம் ஒரு செயலை, தீமையான செயலை செய்தார்கள் என்றால் இந்த ஜென்மத்திலே அந்த தீமைக்கு உண்டான பலனை அனுபவிச்சுருவாங்க. அது நம்ம கண்கூடவே நம்ம பார்க்கலாம். அதனால என்றென்றுமே அவர் தீமையான செயல்களோ, தீமையான பழக்கங்களோ அல்லது தீமையான எண்ணத்தையோ அந்த பூச நட்சத்திரத்துக்காரர்கள் செய்யவே கூடாது. ஏனென்றால் கர்மா இந்த ஜென்மத்திலே அனுபவிக்க பிறந்தவர்கள் எளிதில். அதனாலதான்
அந்த பூச நட்சத்திரத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள் என்று நிறைய ஜோதிடர்கள் வல்லுநர்கள் கூறியிருக்கிறாங்க. ஏன்னா அது இருந்த வரம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தில். தாய்மை என்றுமே பொய்யாகாது. தாய்மை இடத்தில் நல்ல அருமையான ஒரு நட்சத்திரமாக அங்கே அமைந்திருக்கிறது. தாய்மை என்றுமே பொய்யாகாது. அப்படி அந்த பொய் செய்யும் பொழுது மிக மிக கஷ்டத்தை அனுபவிக்குங்கிறத நம்ம முன்னோர்கள் செய்து கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்பவுமே கோயில்களுக்கு நீங்க போகும் பொழுது அன்னதானம் என்பது சாம்பார் சாதமாக மட்டும் இருக்கணும். ஒண்ணு சாம்பார் சாதத்தை இங்கே செஞ்சு கொண்டு போயிடுங்க, அல்லது கோயில்களுக்கு கொடுக்குறப்ப அங்கே சாம்பார் செய்வதற்கான பொருள் உதவி செஞ்சிருங்க, அல்லது பொருளாதாரத்துக்கு உதவி செஞ்சிருங்க. இப்படி செய்வதன் ஆண்கள் மூலமாக அந்த கர்மாவிலிருந்து அவர்கள் வெளிப்படுவார்கள். பெண்களாக இருந்தால் அரச மரத்து நாகர் இருக்கக்கூடிய விநாயகர், அரச மரத்துக்கு அடியில இருக்கணும், நாகர் சிலையும் இருக்கணும், விநாயகரும் இருக்கணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களில் மாலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள், அதாவது சூரியன் அஸ்தமாயும் இருட்டு வருவதற்கு முன்பும் அவர்கள் ஒரே ஒரு கற்பூரத்தை வைத்து அவர்கள் அந்த இது பண்ண அந்த கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது அந்த கர்மா, இந்த பிறவியில் இருக்கக்கூடிய கர்மா தீமையான கர்மாவாக இருந்தாலும் அதை சரி செய்துவிடும். அந்த விநாயகருக்கு உண்டு, அந்த விநாயகருக்கு அந்த பவர் உண்டு. அதே போல இவர்களுக்கு அந்த பூச நட்சத்திரம் என்பது கும்பகோணம் சக்கரபாணி, கும்பகோணத்தில் இந்த மகாமக அருகில் இருக்கக்கூடிய அந்த சக்கரபாணி கோயில்களுக்கு சிறப்பாக செய்வதன் மூலமாக அங்கே சென்று தங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்து அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அன்னதானமோ அல்லது யாருக்கேனும் ஒரு சிறிய உதவியோ அவர்கள் வாழ்க்கையில் செய்து வரும் பொழுது அந்த கர்மா செய்யக்கூடிய தீ விளை பலன்களிலிருந்து விடுபடுவார்கள். ஏன்னா அந்த பூச நட்சத்திரத்துக்கு சிறப்பானது அந்த ஒரு செயல் அவர்களுக்கு உண்டு. அதே போல இவர்கள் பூச நட்சத்திரம்னா இந்த போக பிரியர்கள், நல்ல சாப்பிடணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும் எப்பவுமே. இந்த இடத்தில் போனால் வேற யாரும் கிடையாது, ஒரு பூச நட்சத்திரத்தை எங்காச்சும் கூட்டிட்டு போனா இந்த ஹோட்டலில் இந்த உணவு நல்லா இருக்கும்பாங்க. அவ்வளவு திடீர்னா அந்த போகத்தை அதாவது போகம்னா இந்த போகம் அல்ல, போகம்னா வயிற்றுக்குரிய உணவு போகம், போக பிரியர்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதேனும் ஆடம்பரத்தை நோக்கித்தான் இவர்கள் செல்வார்கள். ஆடம்பரமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இவர் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இவர்கள் என்றுமே நல்லபடியாகத்தான் அந்த ஆடம்பரத்தை கையாளுவார்கள். அடுத்தது, இந்த கண்ணில் பாதிப்பு வரும் காலங்களில் உடனே சென்று பரிசோதனை செய்து அதற்குரிய கண்ணாடியை அணிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றில் அவர்கள் கண் பாதிப்பு மேன்மேலும் அதிகமாக இருந்து கொண்டே வந்துடும். ஒரு காலகட்டத்தில் இவங்க அந்த சோடா புட்டி கண்ணாடிம்பாங்க, அந்த கண்ணாடி அணியக்கூடிய தன்மை கூட அவர்களுக்கு இருக்கும். அப்போது அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிடுவாங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதுக்குண்டான செலவுகள் வந்துடும். அதை கட்டுப்படுத்துவதற்கு அந்த ஒவ்வொரு முறையும் பரிசோதனை, கண் பரிசோதனை செய்வதன் மூலமாக, அப்படி உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இல்லைன்னா கூட கண் பரிசோதனை செய்வதற்கு உதவி செஞ்சீங்கனாலும் போதும். உங்களுக்கு அந்த மருந்து வாங்கி கொடுக்கறது அல்லது கண் பரிசோதனை முகாம் நடத்துவதன் மூலமாக, கொஞ்சம் வசதியானவங்க கண் பரிசோதனை முகாம் நடத்திக்கோங்க. நடத்தினீங்க என்றால் அந்த பூச நட்சத்திரத்துடைய கர்மா என்றென்றுமே நல்லா இருக்கும். அதே போல ஒரு கருத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த பூச நட்சத்திரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது செயல் இவர்கள் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அந்த கருத்தின் நன்மையோ தீமையோ அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அந்த கருத்தை அங்கே நிலைநாட்டுவார்கள். இதுதான் அப்படின்னு நிலைநாட்டுவார்கள். அங்கே அவர்கள் தன் பின் அடைவை சந்திப்பாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல அந்த கருத்துக்கள் வெற்றி பெறும், ஒரு சில இடத்துல அந்த கருத்துக்கள் தோல்வி அடைஞ்சிரும். அது யார்னால் அப்படின்னா அந்த பூச நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதமும் பூச நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதத்துக்குரியவர்கள். இவர்கள் அந்த இலக்கை, தன்னுடைய நிலையை நிலைநாட்டுவதற்கு ரொம்ப பாடுபடுவாங்க. ஆனால் கவனமுடன் பாடுபட்டால் அவர்கள் மாதிரி சிறப்பாக ஒரு நல்லவர்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அப்படியாப்பட்ட இந்த பூச நட்சத்திரம் அங்கே இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கும்பகோணத்தில் சக்கரபாணி அந்த கோயில்களுக்கு சென்று, அதுவும் திங்கட்கிழமை நாள்களில் சென்று வழிபடுவது சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். இந்த மாதிரி பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்கள்
என்றென்றும் சிறப்படைய என்னைக்குமே கண் பரிசோதனை முக்கியம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.